ஒரு பக்கம் இன்னும் வந்து பிரபாவும் விஜயும் வந்து ஜெயிலுக்குள்ளே தான் இருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. ஆனால் இப்போ நமக்கு தெளிவாக காமிச்சிடுறாங்க அந்த இன்ஸ்பெக்டர் யாருடைய ஆள் அப்படின்னு வந்து பார்த்தா பிரபாவோட ஆளுங்கிற அனாமிகாவோட ஆளும். அனாமிகாவை கால் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரியே உள்ள தள்ளியாச்சு, ஆனால் பெரிய பொசிஷன்லேருந்து ஆட்கள்லாம் கூட்டுட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், லாயரை கூட்டினாலும் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னாலும் இன்னைக்கு நாள் ஃபுல்லாக அவங்க அந்த உள்ளே இருக்கணும், அதுக்குள்ளார வந்து நான் சில வேலைகள் செய்ய வேண்டியது இருக்குங்கிற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. மோஸ்ட்லி வந்து அனாமிகாவுடைய சம்மந்தத்தை கெடுத்து விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதை கெடுத்துட்டு இவங்களுக்கு என்ன பிரோஜனம் வரப்போகுதுங்கிறது நமக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு எல்லாரும் வெளியே மாற்றி புலம்ப எப்பயும் போல சித்ரா தேவி வந்து கோடீஸ்வரி வந்து பணத்தாசை பிடிச்சவங்கன்னு சொல்லி காமிக்க, அவங்க இது பேசுறதுக்கான நேரம் இதுவான்னு பேச, இந்த வாக்குவாதத்துக்கு இடையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மகா ஒரு முடிவை சொல்லிடுறாங்க. இதை பாருங்க, அதில் காயத்ரி வேற விஜயை காப்பாற்றுறதை விட அனாமிகாவை காப்பாற்றுறது பிரபாவை காப்பாற்றுறது முக்கியமானு காயத்ரி கேட்குறாங்க. 2 பேரும் ஒரு கேஸ் தான் இருக்காங்க, கூட்டம் தான் 2 பேர்த்தையும் வெளில கூட்டரலாம், அடித்தது உங்கள் பிள்ளை மேலே தான் கேஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் மக்கு மாதிரியே அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த சமயத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக மகாவும் ஐஸ்வர்யாவும் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு அனாமிகாவை எப்படி மனசை மாற்றணும் எங்களுக்கு தெரியும், நாங்கள் மனசை மாற்றுறோன்னு கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா தான் தெரியுது சித்ரா தேவியோட மைண்ட் வாய்ஸில், இந்த சீரியல்லாம் நிறைய மைண்ட் வாய்ஸ் தான், மைண்ட் வாய்ஸில் வந்து என்ன ஓடுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சரி நம்ம தான் அந்த வீடியோவே எடுத்து கொடுத்தோம், பிரபாவும் இவங்களும் விஜயும் பேசிகிட்டு இருக்கிறத, அவள் அதை மட்டும் வச்சு வீட்டுக்குள்ளே பிரச்சனை பண்ணுவான்னு பார்த்தா அடிக்க வச்சு இன்னொருக்கு பிரச்சனை பண்ணிட்டாலே, சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அது என்ன நடந்தாலும் மனசு மாறிடாதமான்னு சொல்லிடலான்னு பார்த்தா அது நடக்கலை அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ சித்ராதேவியோட வேலையை என்னன்னா அந்த குடும்பத்தை யாருமே நிம்மதியாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னு கேட்டால் ஏன்லாம் கிடையாது, சும்மா நான் தான் வில்லி அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் பாரதிக்கு நம்ம வெண்பாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாரதியை அடையணுங்கிற ஆசை இருக்க தோழி அப்படின்னு இருந்துச்சு, அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான வில்லி கேரக்டர் இருந்துச்சு. இங்கே ஏதோ வந்து ஒரு மாதிரி மடத்தனமாகவே தான் பல நேரங்களில் இருக்க மாதிரி இருக்குது. ஆனாலும் வந்து சரி ஓகே, லாஜிக் பார்க்காத மேஜிக்குங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியது இருக்குது நம்ம. இதுக்கு நடுவில் எல்லா கலைவரங்களுக்கு இடையில வந்து இவங்க 2 பேரும் மகாவும் ஐஸ்வர்யாவும் போய் பேசி பார்க்கலான்னு பார்த்தா அனாமிகா திமிரா பேசுகிறாங்க. அடுத்து தான் அழகியை விட்டு ஏதோ காரியத்தை சாதிக்க போகிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.